என்னடா இது வாழ்க்கையை பாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கஷ்டமும் வருது, மழை வேற தூத்திட்டு இருக்குது, அப்பப்ப தூத்துது, அப்பப்ப நிக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வாழ்க்கை இப்படியே தான் போகுமா, இல்ல கஷ்டத்திலே தான் கிடக்கணுமா? என்னத்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, என்ன பண்ணலான்னே தெரியலையே. என்ன விதி, விதியே இப்படிதானா? எப்ப பார்த்தாலும் கஷ்டம், ஒண்ணுமே புரியல இந்த உலகத்தை நினைச்சா. தம்பி என்னப்பா புலம்பிட்டே இருக்கேன், வானத்தை பார்த்தும் கீழே பார்த்து, என்னாச்சு உனக்கு? உலகத்துல என் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தான்னா அதான் சிரிப்பும் வருது, புலம்பிட்டே இருக்கேன். தம்பி ஒன்னே ஒண்ணு மட்டும் நினைச்சுக்க தம்பி, இந்த உலகத்துல எல்லாரும் படைக்கும் போது சாதாரணமா தான் வந்து நம்ம இந்த உலகத்துல பிறப்போம். ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்துல யாருக்கும் திறமை இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்காத. எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். நம்ம பிறக்கும் போது நார்மலா பிறந்து நம்ம வளரும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும், மனுஷனுக்கு ஒவ்வொரு திறமையும் கடவுள் கொடுத்துருப்பாடா. இந்த இயற்கையை எடுத்துக்க, ஒவ்வொரு விதமா மரம், செடி, கொடிகள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கேன். விலங்கினங்களா இருக்கட்டும், மனிதர்கள்ல நம்ம வந்துட்டு கைகளை எடுத்து பாரு, 10 விரல்கள், 10 விரல்களும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல அதே மாதிரிதான் 10 விரல்கள்ல உள்ள மாதிரிதான் ஒவ்வொருத்தர குணங்களும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அதே மாதிரி ஒண்ணு மட்டும் நினைச்சுக்க, எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை வந்து இந்த உலகத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திறமையை நம்ம வெளிக்காட்டுறது வந்துட்டு நம்ம கையில தான் இருக்குது. சிலர் வந்துட்டு கலையில நல்ல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, சிலர் வந்து கைப்பொருட்கள் செய்யறதுல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, சிலர் ஓவியம் வரையறதுல நல்ல டேலண்டா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையில டேலண்ட் இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றது உன் கையில தான் இருக்கு இந்த உலகத்துல. அதை நீ நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு இருக்கக்கூடிய திறமைய உனக்குள்ளே நீ தேடு. நீ தேடாமோ இப்படி இருந்து புலம்பிட்டு இருந்தா, என்னடா வாழ்க்கை, என் விதி இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு நாளா உன்னால முன்னேற முடியாது. நீ உனக்குள்ள தேடுன்னு சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. இப்ப நீ பார்த்தேன்னா உனக்கு இல்லாதது எங்கிட்ட இருக்கு, எனக்கு இல்லாத திறமை உங்ககிட்ட இருக்கு. இதுதான் இந்த உலகத்துல. உன்னோட திறமையை நீ வெளியே கொண்டு வா. நிறைய பேர் ஏதாவது பண்ணும்போது, ஏதாவது ஸ்டேஜ் ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, உன்னோட திறமையை கொண்டது வெளியே காட்டும் போது சரி, முதல்ல உன்னை நக்கல் அடிப்பாங்க. ஏன் ஊரே உன்னை கிண்டல் அடிக்கும்னு வச்சுக்க, இந்த உலகமே உன்னை தூட்டுன்னு வச்சுக்க. ஒண்ணு மட்டும் வந்து நினைச்சுக்க, ஐயோ எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீ உன்னோட திறமையை வெளிக்கொண்டு வராம அப்படியே நீ கிடந்துட்டேன்னு வச்சியா, ஒரு நாளும் உன்னால முன்னேற முடியாது. நீ முன்னேறனா எத்தனை அவமானம், எத்தனை கேவலம், உன்னை கிண்டல் பண்றானா, நக்கடிச்சானா, அதெல்லாம் நீ குப்பை தொட்டியில தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடு. தூக்கி போட்டுட்டு என்னால முடியும்னு சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணிடு. உன்னோட திறமையை வெளியே கொண்டு வா. நீ ஜெயிப்ப பாத்தியா, ஒரு நாள் வரும் இந்த உலகமே பார்க்கும். அப்ப சொல்லுவாங்க, ஐயோ நீ நல்லா பண்ணிருக்கிய, உன் திறமைக்கு கிடைச்ச வெற்றி, நல்லா பண்றான்னு சொல்லிட்டு ஒன்ன பாராட்டுவாங்க. அப்ப நீ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, எந்த இடத்துல நீ வந்துட்டு உன்னை கேவலப்படுத்தப்பட்டியோ அந்த இடத்துல நீ சாதிச்சுட்டேன்னு தான் அர்த்தம். இந்த உலகத்துல திறமை எல்லாருக்கும் உள்ளே ஒளிஞ்சு கிடக்கு. இன்னைக்கு திறமையை காட்டுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஒரு காலத்துல திறமையை காட்ட முடியாம கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்குள்ள கால இயற்கைக்கு திறமையை காட்டுறது நிறைய இடங்கள் இருக்கு. உன் திறமையை காட்டு, உன் வாழ்க்கையை நம்பு. ஒரு நாள் நீ வெற்றி பெறக்கூடிய காலம் வரும். அந்த காலத்துல இந்த உலகமே உன்னை பாராட்டம் பாரு. திறமைக்கு என்னைக்கும் மதிப்பு இருக்கு. அந்த திறமை உனக்கு மட்டும் இல்ல, சின்ன குழந்தைகள் எல்லாருக்குமே திறமை இருக்கு. அந்த திறமைக்கான காலம் வரும்ப நீ விதியை மட்டும் நம்பி இருக்காத. நீ நினைச்சா உன் திறமையை கொண்டு வந்தா விதியை கூட வென்று காட்டலாம். விதியை கூட வென்று நீ சாதிச்சு காட்டக்கூடியது உன்னோட கையில தான் இருக்கு, உன் திறமையில இருக்கு. அதனால இப்படி புலம்பிட்டு இருக்காத. உனக்கும் வாழ்க்கை இருக்கு, வென்று காட்டு. உன் கையில தான் இருக்கு. உன் திறமையை கொண்டு ஜெயிச்சு இந்த உலகத்துல எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு காட்டு.